சூப்பரா தெரியுது, நல்லா பளிச்சுன்னு. டே கலரா தெரியுற. கலரா இருக்கிறேன். நான் எம்ஜிஆர் மாதிரி அப்ப இருந்தே கலரா தான் இருப்பேன். எங்க அம்மா சொல்லிட்டே இருக்கேன், என்னன்னு எம்ஜிஆர் மாதிரி கலரா, எம்ஜிஆரோட கலரா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். இது ஃப்ரைடே எடுத்த மினி விளாக் தான், தெரியாமல் சொல்லிட்டேன். வீடியோவில் நல்லா பார்க்கறக்கு அழகாக கலராக ப்ரைட்டாக தெரியுறீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு என்னென்ன கதை சொல்லிகிட்டு இருக்காங்க பாருங்கள், கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த லஞ்ச் பேக் வந்து ஆன்லைன்லேருந்து ஆர்டர் பண்ணி தான் வாங்கியிருந்தேன். ப்ரைஸுக்கு வந்து இது ஓகே தான். 213 ரூபாய்க்கு 2 லஞ்ச் பேக் வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து ப்ளூ கலர், இன்னொன்று வந்து கிரே கலர். வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு 100 தடவை யோசிச்சிருப்பேன், நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, வாங்கலாமா வேண்டாமான்னு. ஆனால் வாங்கினதுக்கு வந்து ஒர்த்து தான், நல்லா குவாலிட்டி சூப்பராக இருந்தது. இன்றைக்கி வந்து லஞ்ச் வேலையெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமே முடிஞ்சுது. காய்களே எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால வீட்டில் இருந்த கத்திரிக்காய் செடியில் மட்டும் கத்திரிக்காய் நடுறது, அது வச்சே கத்திரிக்காய் கிரேவியும் சாப்பாடும் வச்சு லஞ்ச் வேலையை கொஞ்சம் சிம்பிளாக முடிச்சாச்சு. ரசம் கூட வைக்கல, தயிர் இருந்ததுன்னு சொல்லிவிட்டு அதையே கொடுத்து விட்டாச்சு. இப்படி காய்கள் வந்து சுத்தமாக தீர்ற வரைக்கும் ஒன்று விட்டுற வேண்டியது, இல்லைன்னா வாரம் சந்தைக்கு போக வேண்டியது. வியாழக்கிழமைக்கு அவங்க வீட்டில் தான் இருந்தாங்க, அன்னைக்கு கூட சந்தைக்கு போயிட்டு வந்திருக்கலாம். ஆனால் மழை வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போகலை. அதுவும் அவங்களுக்கு வியாழக்கிழமை லீவ் விட்டாங்கன்னா காலையில் 8-9 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பணுன்னா சாயந்தரம் 6-7 மணிக்கு வீட்டுக்கு வர மாதிரி ஏதாவது ஒரு வேலையை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். இந்த வாரம் தான் லீவ் நாள் மாதிரி இருந்தது. ரேஷன் கடைக்கு மட்டும்தான் போயிட்டு வந்திருந்தாங்க. அன்றைக்கி அர்சத்தா வந்தப்போ அர்சத்தாவுக்கு வந்து நெல்லிக்காய் கொடுத்து விடலான்னு பார்க்குறப்போ நிறையா நெல்லிக்காய் இல்லை, சும்மா ஒன்று அங்கங்கே தான் நெல்லிக்காய் இருந்தது, எல்லாம் பிஞ்சுகளாக இருந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து நெல்லிக்காய் வந்து நிறையா இருக்குது. இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா திராட்சை கொடியாட்டவே இருந்தது, அவ்வளோ அழகாக. இந்த இளம் வெயிலில் இந்த வீடியோ எடுக்கிறப்போ இந்த நெல்லிக்காய்களும் பார்க்குறதுக்கு திராட்சை கொடியாட்டவே நல்லா அழகாக இருந்தது. அவங்களும் இன்றைக்கி கொஞ்சம் நேரமே கிளம்பிட்டாங்க அப்படிங்கிறதுனால நிறைய வீடியோஸ் அவங்க தான் இன்றைக்கி காலையில் எடுத்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இந்த நெல்லிக்காய் செடியை விடவே அதிகமாக வந்து நிறைய காய்கறிகள் வந்து சீத்தாப்பழ மரத்தில் தான் இருக்குது. ஆனால் அது சாப்பிட முடியாது, ஏன்னா ஃபுல்லாக கள்ளிப்பூச்சி விழுந்திருக்கு. நிறைய காய்களோடு இருக்கிறதுனால இதை வெட்டியும் விட முடியல.